மாப்பிள என்ன மேட்ரு? ஈஸ்வரன் காலையிலேயே ஃபுல் மேக்கப்ல இருக்கான். அவன் ஆள் வருதுல. ஆளா? யார் அவ? ஐயாவோட பேத்தி. ஐயாவோட பேத்தியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி திருவிழாவுக்கு வந்தா. அப்பதான் இவங்க லவ் பண்ற விஷயம் எங்களுக்கே தெரிய வந்துச்சு. அந்த திருவிழாவுக்கு பெரியசாமி ஐயா குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்படியா மேட்ரு? கேர்ள் ஃப்ரெண்டுக்காக ஐயா வெயிட்டிங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. அப்பயே பிரேக்கப் ஆயிடுச்சு. காதலிக்கிறவங்களை விட காவல் காக்குற நமக்கு தான் பதட்டம் அதிகமா இருக்கு. ஈஸ்வரன் எனக்கு ஐயா தான் முக்கியம். ஐயாவை தனியா விட்டுட்டு இந்த ஊரை விட்டுட்டுலாம் என்னால வர முடியாதுன்னு சொன்னோம். வாசிக்கு பயங்கரமான ஈகோ ஆயிடுச்சு. இந்த நிறைய பொம்பளை பிள்ளைய தான் லவ் பண்றவன் தனக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் தரணுன்ற எதிர்பார்ப்புலேயே இருப்பாங்க. அந்த மாதிரி ஈஸ்வரன் சொன்னதை வாசியால் ஏற்றுக்க முடியல. அதனால ஈகோவில் அவனை வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் கொஞ்ச நாள்ல அவள் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆயிட்டான். கல்யாணமான என்ன பார்க்கணும் ஆசை இருக்காதா? அப்புறம் ஆசை இல்லாம நம்மளை தூங்க விடாம 4 மணிக்கெல்லாம் கூப்பிட்டு வந்து கொள்றேன். வாங்க 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 வாங்க. ஐயோ வாங்க. சரி சரி, அங்க வண்டி இருக்கு, போங்க. போய் வண்டியில இருங்க, போங்க. நான் வந்துடுறேன் ஈஸ்வரா. அண்ணே ஒரு நிமிஷம், நம்ம இப்போ ஷார்ட் கட்ல போறோம். சொல்லு. தம்பி யாரு புதுசா தெரியுது? என் முன்னாடி சொந்தக்காரன். ஒரு வருஷம் நம்ம தான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். சரி, வண்டியை ஃபாலோ பண்ணிக்கோப்பா. நீங்க ஏறுங்க. சரி ஈஸ்வரா, வந்துடுறேன். வண்டி ஏறா. பாத்துருங்கம்மா. வணக்கம் தம்பி. வணக்கம் அண்ணே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். போங்கம்மா போங்க. ஹலோ மாம்ஸ். ஹலோ மாம்ஸ் எப்படி இருக்க? வாசிமா உன் வீட்டுக்கார வரல? வேலை விஷயமா துபாய் போயிருந்தாருங்க. கொரோனானால தான் வர முடியல. அங்க மாட்டிக்கிட்டாரு. அப்படியா? ஆதிரா, திண்டுக்கல் செக் போஸ்ட்ல மாட்டிக்கிட்டே. அப்பவே சொன்னேன் எங்க கூடயே வந்து தொலைங்கன்னு. கேட்டீங்களா? எம்எல்ஏ பாஸ் இருக்கு அது இருக்குன்னு பெருசா பில்டப் பண்ணீங்களே, இப்ப என்ன ஆச்சு? இ பாஸ் இருக்குடி, ஆனா அது எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. டேட் எல்லாம் பார்க்க மாட்டீங்களா? அறிவில்ல. அது இல்ல, அதெல்லாம் இப்ப ஏன் பேசுற? இது ரொம்ப முக்கியமா. ஈஸ்வரன் சொல்லி எப்படியாவது நீ காப்பாத்துடி. சரி வச்சு தொலைங்க, நான் ஏதாவது பண்றேன். சரி. என்னமா பிரச்சனை? சார் நான் ஏற மாட்டேன் சார். பிரிஷா கார்ல வந்த உடனே ஆம்புலன்ஸ்ல ஏத்தி விடுறீங்க. யோ யார் யாருல மறக்கறதுவனே? ஐயா நீதானா? ஐயா என்ன ஈஸ்வரன் சொந்தக்காரன் நீ? ஆமாங்க. ஏன் முதல்ல சொல்ல மாட்டியா? அது சொல்றதுக்குள்ள போயா அந்த வண்டியில ஏறு. வா வா பாத்து வா. வணக்கம் ஈஸ்வரா. மாமா வண்டியில ஏறி பெண்ணாடி உட்காரு. இந்த வண்டியில? ஆமா. ஐயா வண்டியில வரேன், நீங்க முன்னாடி போங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். இன்னும் 3 செக் போஸ்ட் இருக்கு. போலீஸ்ல மாட்டிக்கிறதுக்கா? பேசாம உட்காரு. என்ன ஆட்டு மந்த கூட்டம் நினைச்சீங்களா? அதெல்லாம் முடியாது. ஐயா உங்களுக்கு நன்றி சொல்லதான் கூப்பிட்டாங்க. நன்றி. ஏன் தப்பு போயிடுறேன். போய் உட்காரு. 7.5 லட்சம் ரூபாய் கார்ல வந்தோட எப்படி ஏத்தி விடாய் வருது. மூத்தமே ஏன் மூச்ச கிடைச்சு வேல்யூ தெரியாம இதுல கூட்டு வரீங்களா? இருக்குடா. ஐயோ வீடு வந்துருச்சா? மாமா மாமா வண்டி எங்கே பாட்டுங்க.
ஆட்டு முந்தையிலோட போனா மரியாதை இருக்காது மாமா. ஏய் குட்டி புள்ளி, மாமா இறக்கி விடுறா டேய். வாடா வாடா. ஏண்டா ஆட்டை ஏத்துற வண்டியில மாட்டை ஏத்திருக்கீங்க? டேய் அம்மா நீ நெஞ்சில் ஆக போறவனா ஆட்டு கூட்டத்தில் வச்சாட்ட கூட்டு வரீங்க? என்னங்க சட்டை பூரா நடஞ்சிருக்கு, தண்ணி குடிக்கும் போது பார்த்து குடிக்கிறது இல்லையா? இது தண்ணியாடா, ஆட்டு மூத்திரம்டா. ஏங்க தாகம் இருந்தா நான் தண்ணி குடிச்சிருப்பேன், அவசரப்பட்டு ஆட்டு மூத்திரத்தையா குடிப்பீங்க? பசியில புழுக்களுக்கு எடுத்து தின்னுடாங்க, உள்ள கடை அடிச்சு வச்சிருக்காங்க, அதே உரத்துக்கே புழுக்க இல்லாம இருக்காங்க. விட்டா புளிக்க எடுத்துட்டாங்க. அப்பா 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 பண்டிகை ஒரு லிஃப்ட் வைக்க கூடாதா? டேய் குட்டி புள்ளி மச்சான் ஏறுங்க மச்சான். ஏட்டா ஏங்கார முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த ஆட்டு மந்த கூட்டத்தோடையும் புழுக்கநாத்தோடையும் என்னை கூட்டு வந்தீங்க? யாரை கேட்ட வண்டி எடுத்துட்டு வந்த? 2 வீலர் மட்டும் தான் ஓட்ட தெரியும். என்னது சத்தியமாயா? ரொம்ப நாளா கார் ஓட்டி பார்க்கணும் ஆசை, வண்டி கிடைச்சி ஓட்டி பார்த்துட்டேன். இப்போ நீ ஏறி உட்காந்து டபுள்ஸ் ஓட்டி பார்த்த மாதிரி ஆச்சு. அப்புறம் இதுல எது பிரேக் எது கிளச்சு? கிளச்சுக்கு பக்கத்துல. டேய் கிளச்சு எது? பிரேக் எதுவும் தெரியாமடா அங்க இருந்து வண்டி ஓட்டிட்டு வந்த? நீ மட்டும் வாழ தெரியாம இவ்வளவு நாள் வாழ்ந்துருக்க? வாழ தெரியாம 3 உள்ள வந்த? அது எப்படி எனக்கு தெரியும்? என் முன்னாடி தெரிஞ்சா போறா. நீ இறங்குடா. நீ வண்டியில ஏறியா? நீ ஆட்டு புத்தத்தை குடிச்ச வீட்டுல சொல்லவா? ஆட்டு புத்தத்தை யாராவது குடிப்பாங்களா? குட்டி பிள்ளை ஏன்டா அப்படி பிளாக் மெயில் பண்ற? நீயெல்லாம் என்னைய பிளாக் மெயில் பண்ற? ஏய் குளிக்கிற கையில மேல சொல்லாயா? சீ. மாமா பார்த்தாருன்னு பெரிய அசிங்கமாயிருமே. சமாளிப்பான். நம்ம படிச்ச எவனையும் பார்க்க விட்டுறக்கூடாது. ஐயோ வானார கூட்டுங்க, ஊர்ல இருந்து வந்தாங்கல்ல, அலுப்பா இருக்கும்ல, போய் தூங்க வேண்டியதானே. இங்க என்ன பண்றாங்க? சமாளிப்போம். ஐயோ குட்டி கதை ஓடி வருதுங்க. இங்க பாரு, தொடாம பேசணும், சொன்னா கேளுங்க. என்னடா வருது நமக்கு? கையில வச்சிருக்கீங்களா? அது காருக்குள்ள இருக்கு. ஆட்டு புழுக்கு. ஏதோ தனி விமானத்துல வர மாதிரி தனிக்கால வரேன்னு சொன்னே, இப்ப நம்ம ஆட்டு புழுக்க எடுத்துக்கிறாங்க. இல்ல மச்சான், மண்புழு ஊற மாதிரி இது ஆட்டு புழுக்க ஊற. 100 கோடி ரூபாய் பட்ஜெட்ல நான் பண்ணிட்டு இருக்கேன். புளியா போய் உட்கால் செம்பரியாட்டு வண்டியில வந்துட்டு ஆடி கால மாதிரி பகமானம் பண்ணி தர்றேன். சரி நான் சொல்லிடுறேன் மச்சான். மச்சான் அந்த 3 பேரும் திரும்பி ஊருக்கு வந்திருக்காங்க. கண்ணங்கிட்ட சொல்லி ஜாமீன்ல வெளியெடுக்க சொல்லு. மொத்த குடும்பத்தையும் கருவறுத்துருவான். இல்லைங்களா, உங்க அப்பைங்க இருக்காங்களே, ஞாயிற்றுக்கிழமை ஆனா தான் நாங்க கறி எடுப்போம். அன்னைக்குன்னு அந்த இட்லிக்கு அந்த குழம்புக்கு ஆளா பரப்பாய்க்கு வேற நாக்க தொங்க போடுது. மாமா இப்ப மட்டும் என்னமா உங்க மயங்களை பாருங்க, எச்சி மட்டும் தான் ஒழுகல. மச்சான் நானாவது பரவாயில்ல, இந்த உட்காந்துருக்கான்ல, என் தட்டுல எங்க அம்மா எனக்கு வைக்கிற கறியை பூரா அவையிலே தின்னு விடுவேன். நான் கறியை மட்டும் தான் எடுத்து திம்பேன். ஆனா எங்க ஆத்தா எங்களுக்கே தெரியாம காக்கில ஈரல் எடுத்து வதக்கி இவனுக்கு கொடுப்பா. அதையும் தெரியாம எடுத்துட்டு போய் தின்ட்டு வந்துடுவேன். அந்த குழம்பு கொடுங்க. அதை விட எங்க ஆத்தா எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா அந்த சட்டியில ஒட்டிக்கிட்டு இருக்கிற குழம்புல சோத்தை போட்டு பெனஞ்சு ஆளுக்கு ஒரு கையை எங்க ஆத்தா கொடுப்பாங்க பாருங்க. அன்னைக்கு சாப்பிட்டது மாதிரி இன்னைக்கு வரைக்கும் அப்படி ஒரு சாப்பாட்டை நான் சாப்பிட்டதே கிடையாது. சொல்லும் போதே எச்சி விடுப்பாப்ல. இருக்க 2 இட்லியே போட்டுக்கிறேன். அடுத்தவன் பொண்டாட்டியா பாக்குறது தப்புடா. அடுத்தவன் காதலிச்ச பொண்ணை கல்யாணம் பண்றதும் தப்புடா. இது என்ன புதுசா இருக்கு? ஆமா, அவளை கல்யாணம் பண்ணவன் இதுக்கு முன்னாடி நீ வேற யாரையாவது லவ் பண்ணிருக்கியான்னு அவகிட்ட கேட்டிருக்கணும். கேட்காதது அவன் தப்பு தானே. என்ன கேட்குற? ஹே மாம்ஸ், உன்கிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் உட்காந்து பேசு. பொசிஷனே சரியில்லை. இவன் சும்மா இருந்தாலும் இவளுக்கு சும்மா இருக்க மாட்டாங்க போல இருக்கு. இப்பதான் பிரேக்கப் ஆன மூட்ல. ஏய் பக்கத்துல உட்காராத, நவுந்து உட்கார். நோ. சரி நான் நவுந்து உட்கார்றேன். காவல் காத்த என்னாலே தாங்க முடியலையே. காதலிச்சோனால எப்படிடா தாங்க முடியுது? இப்போ என்ன பண்ணலாங்கிற? அவளை கடுப்பேத்தணும், அவளை வெறுப்பேத்தணும். உன்னை ஏமாத்திட்டு அவ சந்தோஷமா இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அவளை பழி தீக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பலியாடாக்குற? இங்க பாரு மாம்ஸ், நான் உன்னை லவ் பண்ண போறேன். ஓ, அவளை வெறுப்பேத்த போறேன். ஜஸ்ட் an information. ஓஹோ, not a permission. பிரமாதம். பேபி கியூட்டி பேபி, ரொம்ப தான் வெக்கப்படுறியா மாம்ஸ். பை. காலகாலத்துல வேலையை முடிங்க. ஏய் சிந்தாசி, அங்க என்ன பொம்பளை மாதிரி லொக்கு லொக்குன்னுக்கிட்டு வா. அதிர என்ன விஷயம்? அப்பா, இவரு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாரு.
அதான் நீயே சொல்லு. நான் எதுக்கு? நீ சொல்லு சொல்லு. சொல்லுதாயே. அப்பா இவருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு. அண்ணன்கிட்ட வாங்கின பணத்தை இவரால் திருப்பி கொடுக்க முடியல. அண்ணி ஒரு மாதிரியா பேசுறாங்க. அதான் இந்த தோட்டத்தை. ஆதிரா, இந்த தோட்டத்தை விற்கணும் வாங்கணும்னு சொல்லி அவரு என்கிட்ட வந்து நிக்க கூடாது. மாமா, காலேஜ் கட்டுறதுக்காக இந்த இடத்த நல்ல விலைக்கு கேட்குறாங்க. 10 கோடி ரூபா. இதை விட்டுட்டீங்கன்னா பின்னாடி பாதி விலை கூட போகாது மாமா. இந்த பாரதா, இதுக்கு நான் 3 மாசத்துக்கு முன்னாடி உயிர் எழுதி வச்சுட்டேன். இதை விற்கவோ வாங்கவோ யாருக்கு உரிமை கிடையாது. அனுபவிச்சுக்கலாம். இந்த பெரியசாமி பரம்பரை இருக்கிற வரைக்கும், பூமி இருக்கிற வரைக்கும் இந்த சொத்து இருக்கு. இனிமே நம்ம குடும்பத்துல இருந்து யாரும் சொத்து விஷயமா என்கிட்ட பேசக்கூடாது. கையெழுத்து போடுங்க. எப்படி இருக்கு பங்காளி? பெரியசாமி குடும்பம் எங்கே இருக்கு? இன்னைக்கு ராசன் மகளுக்கு வளகாப்பு. அவனுங்க மற்ற பேரும் அங்கே தான் இருக்காங்க. போங்கம்மா, மாப்பிள்ள ஆரம்பிடா. கணக்கம்பட்டி வாழ் மக்களே, மாயக்கண்ணனின் முக்கிய எச்சரிக்கை. சென்னை வாசிகள் பல தடைகளை மீறி நம் ஊருக்குள் ஊடுருவி வருகிறார்கள். அவர்கள் மாமா என்றும் மச்சான் என்றும் உறவு முறை கொண்டாடி நம்மிடம் தஞ்சமடைய வருவார்கள். எல்லாம் கலவணித்தனமா சென்னையில இருந்து கிளம்பி வந்துட்டீங்க போல இருக்கு. என்ன மாமா ஒன்னா ஒட்டி உறவாடிட்டு இருக்க? நாளைக்கு ஊரு பக்கம் எதுவும் வந்துடாத. ஐயோ எச்சரிக்கை, சமூக இடைவெளி. நெருங்க விட்டுருவோம் சென்னைக்காரங்கள. மாமா மறைச்சு குடிக்கிறாங்க, சரக்கா இருக்குமோ? டேய், லாக்டவுன்ல எவ்வளவு அலைஞ்சு பார்த்தோம். நமக்கெல்லாம் சரக்கு கிடைக்கல, இவங்களுக்கு மட்டும் எப்படி கிடைக்கும்? வேற சென்னைக்காரங்க எப்படியாவது ஆட்டையை போட்டுருப்பாங்க. இப்போ கண்டுபிடிக்கிறேன். பெரிய ஆராய்ச்சியா இருக்கும் போல இருக்கு. மாமா சரக்கு தான் அடிக்கிறாங்க. டேய் சரக்கு அடிக்கிறாங்க. வாங்க அவங்க ரெண்டு போயிரோமா? வாங்கடா மாமா. ரொம்ப நக்கலா பேசிட்டு போனா. கொரோனா டைம்ல குரல் நல்லா இருக்கான்னு டாக்டர் செக் பண்ண சொன்னார் மாமா. அதனால கத்தி கத்தி பேசிட்டு வந்தேன். அத போய் நீ தப்பா எடுத்துக்கிட்டு மாமா, எந்த தேசம் போனாலும் நீ இந்த மண்ணுக்காரவா, நீ இந்த மண்ணுக்கார. அப்படி எல்லாத்தையும் குடிச்சுலாம் போல இருக்கு. ஓயாம இரு. இவன் குடுத்து தொலைப்பா. உயிரை வாங்குறாங்க. குடுக்குறேன். ஆமா குடி மாமா. சிப்ஸ் சாப்பிடுறேன். அடுத்த ரவுண்ட் முடிச்சுக்கோங்க. முடிக்கிற பாரு. முடிச்சு காட்டுறேன். ஹலோ, யார் மாயக்கண்ணா? உனக்கு செல்வா, தன்சாகர் 3 பேத்துக்கும் கோவிட் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. 14 days உங்களை தனிமைப்படுத்திக்கங்க. வெளியே எங்கேயும் கண்டிப்பா போக கூடாது. ஓகேவா? ஹலோ மாயக்கண்ணா. மாமா. ஹலோ மாமா. முன்னெல்லாம் நம்ம போன் பண்ணா விளம்பரம் வரும். இப்போ நமக்கு போன் பண்ணி பாசிட்டிவ்ங்கிறாங்க, 14 நாள் தனியா இருங்கிறாங்க. ஒன்னி அடி பிரிக்க பாக்குறாங்க. முடியுமா? அவங்க நம்ம 2 பேரும் என்ன பண்ணுவோம்? செல்ஃபி எடுத்து அனுப்புவோம். அருமையா சொல்லுங்க. அக்கா அங்க பாரு. எதுக்கு? மாம்ஸ் ஒரு நிமிஷம் வா. வரேன் போ. ஏய் வா மாம்ஸ். என்ன? வா சொல்றேன். போடா. வாங்கறல்ல. என்ன? என் அக்கா வந்துட்டு இருக்கா. நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸா இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணலாம். ஓகே மாம்ஸ்? இவ்ளோ க்ளோஸ் எல்லாம் எனக்கு நடிக்க வராது. கொஞ்சம் சோஷியல் டிஸ்டன்சிங். ஈஸ்வரா, நம்ம கண்ட்ரோல் நம்ம கையில தான் இருக்கணும்.
ஆனா என் கண்ட்ரோல் என் கையில இல்லையே. போடா போடா, காத்துல அவளே கிஸ் அடிச்சுட்டு போடான்றா. என் தங்கச்சி கூட என்ன பண்ணிட்டு இருந்த? பார், என்கிட்ட பண்ண மாதிரிலாம் அவகிட்ட வச்சுக்காத, புரியுதா? நீ என்கிட்ட என்ன பண்ணிட்டு இருந்தியோ அதான் உன் தங்கச்சி என்கிட்ட பண்ணிட்டு இருக்கா. போய் உன் தங்கச்சியை கேளு. குடும்பமே இப்படிதான் இருக்கும் போது. வந்துட்டாளு. வாங்க மாமா. மாப்பிள்ள என்ன மாமா அழுதுறான்? நல்லா இருக்க மாப்பிள்ள. ஐயா இல்லையா? வர சொல்லியிருந்தாங்க. வாக்கிங் போயிருக்காங்களே, நீங்க வாங்க. என்னடாச்சு? பள்ளி சித்தப்பா, இதுக்கு போய் கண்ணாடி வேற உடைஞ்சிச்சு. ஆம்புன்னு நினைச்சேன். பார்த்து எடுத்தா கண்ணாடி கை குத்துரு. பார்த்து பார்த்து. என்னம்மா ஆதிரா? அப்பா, ஜோசியர் காளி மாமா வந்திருக்காரு. ஆமா, நான் தான் வர சொல்லியிருந்தேன், மறந்து போயிட்டேன். நீ என்ன பண்ற? உட்கார வச்சு காபி போட்டு கொடு. சரிப்பா, வந்துடுறேன். ஏய், யாரா அவன்? காட்டு பையன். காலங்காத்தால தண்ணியை போட்டியானா விளக்கண்ணேன். எல்லாம் எவன்டா லைசன்ஸ் கொடுத்தவன்? ஈஸ்வரா, எதையாவது ஒழுங்கு வச்சுக்க தெரியாத பிள்ளைங்க பயந்துருப்பது. காசுக்காக பார்க்கறது இருந்தா எவ்வளோ பார்த்துருப்பேன். மாமா காலை மாமா காலையில் உன்னை வர சொல்றது மறந்து போயிட்டுடா. பரவாயில்ல மாமா, வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சா? இப்பதான் மாமா. அம்மா ஆதிரா, கொஞ்சம் தண்ணி விட்டுவாம்மா. சரிப்பா. மாமா சோழி போட்டு பார்த்துருவாமா? ஒத்தருவா. இப்போ மாமா, இப்பவும் ஒத்தருவா தானே மாமா? இந்த 10 நாளைக்குள்ள இந்த வீட்டு வளாகத்துல ஒரு நாகப்பாம்பு அடிச்சு கொண்டு இருக்கீங்களா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆமாங்கய்யா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நான் தான் பாம்பு அடிச்சு கொண்டேங்கய்யா. என்ன டேய், என்னடா சொல்ற? பிள்ளைங்க விளையாடுற இடத்துக்கு வந்துச்சு, அதான். சமீபத்தில் இந்த வீட்டில் ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று இறந்து பிறந்திருக்கணும், இல்லை பிறந்து இறந்துருக்கணும். ஆமா. கறந்த பால் உடனே காய்ச்சும் போது தெரிஞ்சு போச்சா? அது பாத்திரம் சரியா கழுவாம இருந்ததுனால தெரிஞ்சு போச்சா இல்லையா? ஆமா மாமா. கேட்டா உண்டு இல்லைன்னு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க கொஞ்சம் வெளியில நில்லுங்க. ஈஸ்வரா நெல்லு, நீ மட்டும் இரு. இப்போ இந்த வீட்டில் பெண்கள் யாரோ கருத்தரிச்சிருக்கணுமே. அப்படி யாரும் இல்லையே மாமா. இல்ல, கருத்தரிச்சிருக்கணும். என்னங்க இவதாங்க முளையாம இருக்கா? எனக்கு இன்னைக்கு தாங்க தெரியும். என்னடே சொல்ற? ஐயோ வேணாங்க, விடுங்க, serious பண்ணிட்டாங்க. வேணாங்க, விடுங்க. என்ன காரணம் பண்ணி வந்திருக்க? எங்க பிரச்சனை அப்புறமா வச்சுக்கங்க. இங்க அதை விட பெருசா ஒண்ணு நடக்க போகுது. டேய் ஆதி, புள்ளைய விடுறா, அப்புறம் பேசிக்கலாம். வா. சொல்லட்டுமா வேணாமா? சொல்லு. இந்த வீட்டில் ஒரு கருவொன்று உருவாயிருக்கு. ஒரு உருவொன்று அழிய போகுது. வர்ற பௌர்ணமிக்குள்ள
இந்த வீட்டில் ஒரு உயிர் பலி நடக்க போகுது, ஒரு எண்ணிக்கை குறைய போகுது. அது நடந்தே தீரும். ஈஸ்வரா, இந்த ஜோசிகார சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துடுவோன்னு பயமா இருக்குடா. இந்த ரத்னசாமி பையன் வேற வெளியே வந்திருக்கான். நிச்சயமா அவன் தான் ஐயாவை லாரி ஏற்றி கொல்ல பார்த்துருப்பேன். இல்லடா, இது ரத்னசாமி வேலை இல்லை, வேற எவனோ தான் இதை பண்ணியிருக்கான். உனக்கு ரத்னசாமியை பற்றி தெரியல, நீ வேணா அவனை பற்றி ஊருக்குள்ள விசாரிச்சு பாரு. டேய், நான் இங்கே வந்ததே அவனால தான்டா. அவனாலயா? ஏன்? பெரிய சாமி மவன்டா நான். ஐயாவோட புள்ளங்கிறது உன்னை ஐயாவுக்கே தெரியாதுடா. ஐயாவுக்கு ரத்னசாமியால் ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சுதான் நான் இந்த ஊருக்கே வந்தேன். நான் இங்கே இருக்கிற வரைக்கும் அது ஜோஷியமாக இருந்தாலும் சரி, ரத்னசாமியாக இருந்தாலும் சரி, கண்ணுக்கு தெரியாத எதிரியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த குடும்பத்திலிருந்து ஒரு உசுர் போக விட மாட்டேன்டா. இது அந்த முருகன் மேலே சத்தியம். ஜோசியை சொன்ன மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்கு மதனி. நான் சொல்றது கேளுங்க, பேசாம கருவை கலைச்சிடலாம். நீங்க போய் மாமா கிட்ட பேசுங்க, போங்க. ஐயா, கருவை கலைக்கிறதெல்லாம் வேணாம் ஐயா, தப்பியா. பேசாம அந்த பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஐயா. என்னப்பா சொல்றீங்க நீங்க? அவகிட்ட காலேஜ் கூட பிடிக்கலப்பா, சின்ன பிள்ளைப்பா. என்னடா சின்ன பிள்ளை? வாத்தால கட்டிக்கிட்டு வரும்போது அவளுக்கு 14 வயசு. நான் குடும்ப நடத்தல, பிள்ளை பெறல, உன்னை பெக்கலையா? அவ வயித்துல வளர்றது நம்மவும் சொல்றா இல்லப்பா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டு நாளைக்கே கல்யாணம். ரத்னசாமி, காளி பெரியசாமி வீட்டுல போய் சோகி விட்டு போட்டு பாத்துருக்கான். ஒத்த உசுறு போயே தீருமா? காளி தப்பா சொல்லிருக்கானே, ஒத்த உசுறு இல்ல மொத்த உசுரும் போகும். என்னப்பா பெரியசாமி இருக்கிற கோவத்துல மொத்த உசுரும் போகும்னு சொல்லுது, இது சரியா? அண்ணே, என் பொண்டாட்டி புள்ளி இருந்து ஒத்தில நிக்கிற, அதே போல பெரியசாமி ஒத்தில நிப்பான். என்னண்ணே ரத்னசாமி அண்ணன் பெரியசாமி குடும்பத்து மேல இவ்வளவு கோபமா இருக்காப்ல? அட ஏன்பா, ரத்னசாமி கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருந்தா. அப்படி அந்த நேரத்துல பெரியசாமி எனக்கு ஃபோன் பண்ணி ரத்னசாமியை உடனே வீட்டுக்கு கூட்டு வர சொன்னாரு. நல்லா இருக்காமா? உங்க அப்பா கிட்ட கேளு. அப்பா, என்னம்மா? இது நல்லா இருக்காப்பா? நல்லா இருக்குமா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்குமா. தேங்க்ஸ் பா. மச்சான், பெரியசாமி எனக்கு ஃபோன் பண்ணாரு, முக்கியமான விஷயமா உடனே வர சொன்னார். என்னவா? தெரியல. ரத்னசாமி வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கே தெரியும், குத்தகைக்கு வேலைக்கு வந்த ஒரு பொண்ணு மேல ரத்னசாமி கை வச்சிட்டான். அது பெரியசாமிக்கு தெரிஞ்சு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. என்ன காரியம் பண்ணி இருக்கடா? உன்னை அடிச்சே கொல்லும்டா. இங்க பாருங்க, இந்த கை வாங்குற வேலை இங்க வேணாம். ஏதோ கூப்பிட்டீங்கன்னு வந்தேன், அப்புறம் அசிங்கமாயிரும். எங்க வந்து யார்கிட்ட? டேய், பாத்து பேசுறா, உசுரோட திரும்பி போக மாட்டேன். வெங்காயம் ஏண்டா தப்பு பண்ணிட்டு கையை வைத்தியா பேசுற? டேய், எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ இருந்து வயிற்று பசிக்காக வேலைக்கு வந்தோம்னா அந்த பிள்ளை மூஞ்சிய பாடுறா. அது வயசு என்ன, உன் வயசு என்ன? மனுஷனாடா நீ? ஏய், நான் தான் பணம் தரேன்னு சொல்லல, இங்க வந்து இருக்கா. இங்க பாருங்க, இப்ப நான் குத்தகை எடுத்திருக்கேன், உங்க தோட்டம் கிடையாது. என்கிட்ட வேலைக்கு வந்தவங்க பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். என்னது உன்னோட நிலமா? ஏடா, குத்தைக்கு எடுத்துட்டா உன் நிலமா? இது என்னோட மண்ணுடா. என் மண்ணில் அயோக்கியத்தனம் பண்ணி வந்துட்டு என்கிட்டயே பேசிட்டு இருக்க. இங்க பாருங்க, நீ எந்த பஞ்சாயத்துக்கு போ, எந்த கோர்ட்டுக்கும் போடா, உனக்கு எதிராக சாட்சி சொல்ல நான் வந்து நிப்படா. இந்த ஊரே முன்னாடி வந்து நிக்கும். ரத்னசாமியை போலீஸ் இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் அடுத்த நாளே அது பேப்பர்ல பெரிய நியூஸா வந்துருச்சு. அதனால ரத்னசாமி மக கல்யாணம் நின்று போச்சு. அவமானம் தாங்காம பொண்டாட்டிய மகளை நாண்டுகிட்டு செத்துட்டாங்க. அன்னையிலேருந்து பெரியசாமியோட மொத்த குடும்பத்தையும் சென்னை
எங்க அம்மா வீட்டு போலான்னு கேட்டிங்களா? நாளைக்கு என் பிள்ளைங்களை கூப்பிட்டு அம்மா வீட்டு போறேன். என்னங்க உங்க தம்பி ஃபேமிலி நாளைக்கு காலையில அவங்க மாமியார் வீட்டுக்கு போறாங்களாம். என்னது மாமியார் வீட்டுக்கு போறானா? அவன் ஒரு பயந்துளி பையமா. சோசியக்காரர் சொன்னதை கேட்டு ஊருக்கு போலான்னு முடிவு எடுத்து வச்சிருப்பேன். அவரு முடிவு எடுத்தது கரெக்ட் தான். நீங்க இங்கே கடந்து சாகுங்க. நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். தெரியாம தான் கேக்குறேன். ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? மாமா கிட்ட போய் நீங்க கேக்குறீங்களா இல்ல பொம்பளைங்க நாங்க போய் கேட்கட்டுமா? மாமா மாமா ஏன் மாமா இங்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க? அது ஒன்றும் இல்லடா, நேற்று நீயும் தயாவும் சண்டை போட்டீங்கல்ல, அப்போ ஒன்றாயிட்டீங்கல்ல, அதே மாதிரி தான்டா எல்லாம் சரியாயிடும். மாமா நேற்று ஜோசி சொன்ன மாதிரி யாராச்சும் செத்துருமா மாமா? ஐயோ அப்படிலாம் எதுவும் நடக்காதரி தங்கம், சும்மா சும்மா. மாமா மாமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாமா, தாத்தாக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா. டே பட்டுக்குட்டி, தாத்தா நம்மளுக்கு சாமி மாதிரிடா. சாமியை யாராவது எதா பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அப்ப தாத்தாக்கும் ஒன்றும் ஆகாது. மாமா நம்ம கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டோம்னா சாமி நம்மளை காப்பாத்துவாரா? கண்டிப்பா காப்பாத்துவார். அந்த ஜோசிய சொன்ன மாதிரி ஏதாச்சும் நடக்குமா மாமா? அதெல்லாம் நடக்காதரி தங்கம். மாமா நீங்க சொன்னது பொய். நேத்து எங்க அப்பா சொன்னாரு ஜோசிய சொன்னது அப்படியே நடக்கும்ட்டு. பாருங்க, லைஃப்ல எது வேணா நடக்கும். நீங்க சொன்னதும் நடக்கலாம், நான் சொன்னதும் நடக்கலாம். ஆனா நம்ம எதை முழுமையா நம்புறோமோ அதுதான் நடக்கும். நல்லதே நம்பு, நல்லதே நடக்கும். இப்போ பிராமிஸா? ப்ராமிஸ். எண்ணம் போல் வாழ்க்கை. ஏய் மணி ஆச்சு, போய் தூங்குங்க. ஏய் வாங்க கிளம்பு கிளம்பு கிளம்பு. பாருங்க போய். என்ன நாங்க எல்லாரும் காலையில ஊருக்கு போறதா முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. டேய் என்ன நடந்துருச்சு பா? இல்லப்பா, நாங்க வந்ததுல இருந்து இங்க எல்லாமே தப்பு தப்பா தான் நடந்துட்டு இருக்கு. எதுவுமே சரியில்லை. டேய் நான் சொல்ல பா, மறுபேரும் தெரிவிக்காதீங்க. நாளைக்கு காலை நான் ஊருக்கு கிளம்புறோம். வாடா. கொரோனா டயத்துல ப்ராஜெக்ட் அதனால ஏய் இல்லையா ஈஸ்வரா உள்ள எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காடா. ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? அட்லீஸ்ட் அவங்க காத்தே அதை இறக்கி விடலாம்டா. இளநீ இல்ல ஒரு 2 மணி நேரமா டிலே பண்ணால, அதுக்காக சொன்னேன். இந்த வட்டாய் பாரு கிளம்பிட்டாங்கடா. கிளம்பட்டும். போறாடா. போனா போட்டோம், அதானே. போக மாட்டாங்க. ஏன் ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? பிளான் எல்லாம் போட்டு நடக்காதுடா. இப்படி ஒரு பிளானா? பேச்சை கேட்டுட்டு நீங்க எல்லாம் ஊருக்கு போ. யாரெல்லாம் சென்னையில வந்திருக்கீங்க? 20 நிமிஷம் நான் சொல்லல. சொல்லலையே சார். நாங்க எல்லாமே சென்னையில இருந்து வந்தோம் தான் சார். வந்து எத்தனை நாள் ஆச்சு? 4 நாள் இருக்கு. வேற மாதிரி. ஓ 4 நாள் ஆச்சா? சீ சீ. தலைமையா ஆளு மண்டை மாஸ்கிங்க. மாஸ்க் எடுத்து போடியா. ஆளு தடவை. ஓ உள்ள. ஏய் நேசி கரம் முடிச்சு. இறங்க. டேய் திரும்ப. பொம்பளையா இருக்காங்க, அறிவு இல்லாம. நல்ல கத்திரி வெயில்ல ஜிகிஜிகின் சட்டையை போட்டுக்கிட்டு கீழேயும் போடாம மேலையும் போடாம உங்களாம் பார்த்தா சந்தேகமா இருக்கு. உங்க ஆதார் கார்டுல எடுங்க எல்லாரும். ஆதார் கார்டு இல்லாம இருக்கட்டும். மொத்த பேரி கொரோனா கம்பி தூக்கி போறேன். சும்மா இருமா, உன் கார்டு என்கிட்ட இருக்கு. கண்ணிலே வாட்ஸ்அப் பண்ணிக்கிறீங்க. ஆதார கேக்குற. ஏய் சீ இருமிக்கிட்டு இருக்க. சாரி சார், குறைய இருக்கு. யோ இது குடும்ப கட்டுப்பாடு அட்டையா? ஏய் குடும்ப அப்படி ஆதார் கார்டு இல்லையா? ஏண்டா ஈஸ்வரா, யாரா அவங்க? சுகாதாரத்துறையில இருந்து வராங்க. 14 நாளைக்கு ஒரு பைய வீட்டை விட்டு வெளில போக முடியாது. எப்படி பசங்களோட சந்தோஷமா இருக்கு. குடியிலே நீங்க யாரும் ஊருக்கு போறது இல்ல, எல்லாரும் தாத்தா கூட தான் இருக்க போறீங்க. யோ ஆதார் கார்டு கேட்டா இவ்வளவு நேரம் தேடிட்டீங்க. இது கூட உன் பர்ஸ் தானே அது? அது நான் மாமா பேசுறேன். சொல்லு மாமா. ஃபங்க்ஷன் வந்த மாயக்கண்ணனுக்கு கொரோனா பாசிட்டிவ் ஆண்டா. என்ன மாமா சொல்றீங்க? என்னாச்சு? இது என்ன ட்விஸ்ட்? இந்த ட்விஸ்டுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லடா. ஆமாண்டா, அந்த மாயக்கண்ணா அவன் கூட வந்த 2 பேருக்கும் கொரோனா பாசிட்டிவ்னு வந்திருக்கான். அதனால ஃபங்க்ஷன் வந்த எல்லாரையும் நாளை காலையில 9 மணிக்கு சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லியிருக்காங்க. நீங்க எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. மாம்ஸ் ஸ்டைல். யா ஆப்ல. இந்த Dress போட்டா கொரோனா வராதா? முச்சா கூட வராது. அப்புறம் எதுக்கு லாக்டவுனை போட்டு ஊரை அடைச்சிக்கிருக்காங்க? வீட்டுக்கு 10 ட்ரெஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு அவன் போட்டுக்கிட்டு வேலையை பார்ப்பான்ல. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. நான் மோடிஜி கிட்ட சொல்றேன். இப்போ நீங்க மூடிட்டு திரும்புறீங்களா ஜி? ரெண்டுத்தையும் சேர்த்து. டபுள் மீனிங்கா? ஒரே மீனிங் தான். ஏய் மாம்ஸ், என்ன உனக்கு எதுவும் கொரோனா இருக்காதுல்ல? இருக்காது. எனக்கும் கொரோனா இருக்காதுல்ல? அது தெரியாது. அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கும் கொரோனா இருக்காதுல்ல? நம்ம குழந்தைங்களுக்கா? இல்ல இந்த பசங்களுக்கெல்லாம் கொரோனா இருக்காதுல்லன்னு கேட்டேன். நீ சிங்கிள் மீனிங்காவே பேச மாட்டியா? இப்படியே பேசிட்டு இருந்த இதுங்களை தாண்டி உனக்கு நான் பெத்து கொடுத்துருவேன். நான் ரெடி. நான் ரெடி இல்ல.
சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே கமிட் பண்றாளுங்க. ஈஸ்வரா ஸ்டடி. ஏங்க அந்த மாயக்கண்ணன் கூட போய் ஃபங்க்ஷன்ல பேசிட்டு இருந்தீங்களா? ஏய் அவெல்லாம் ஒரு ஆளு. நம்ம மெட்ராஸ் இருந்து வந்தவங்க எவ்வளவு நக்கல் பண்ணி பேசினா அவங்க கிட்ட பேசணும்னா திரும்ப அந்த பக்கம் கோவத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏங்க நீங்க அந்த மாயம் பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருந்ததா நான் கேள்விப்பட்டனே. அவன் தான் என் பக்கத்தில் உட்காந்தான், நான் அவன் பக்கத்தில் உட்காரல. பேட்டா நீ சொல்றதெல்லாம் நம்புறா பாருங்க அக்கா. வணக்கம் டாக்டர். என்ன ஈஸ்வரா, நீயுமா ஃபங்க்ஷன் போயிருந்த? ஆமாம் டாக்டர், பெரியசாமி ஐயா குடும்பத்தோட போயிருந்தாரு, அதனால தான் நானும் போயிருந்தேன். இந்த ரிசல்ட் எப்போ டாக்டர் தெரியும்? நாளைக்கு சாயந்தரம் கிடைச்சிரும். நாளைக்கு சாயந்தரமா? ஐயோ, அவன் மரண பீதியில் இருக்கான், இந்த பாடியெல்லாம் தாங்காது டாக்டர். எப்படியாவது கொஞ்சம் இன்னைக்கே பண்ண முடியுமா பாருங்க டாக்டர். சரி, ஒன்று பண்ணுறேன். இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு லேப்ல இருந்து முருகன் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ரொம்ப நன்றி டாக்டர். உட்கார். ஜோசியர் சொன்ன மாதிரி நடக்கும் போலயே கொரோனாவால் ஒரு உயிர் பலியாக போகுது. அது எந்த உசுர் தான் தெரியலையே. ஏன் மச்சான்? சொல்லுங்க மச்சான். கொரோனா சிம்டம்ஸ்ல என்னென்ன வரும் மச்சான்? முதல்ல ஸ்மெல் போயிடும். பவானி ஏன் மச்சான் காலையில உங்க அக்கா குழம்பு வச்சாலே வாசமே வரலையே? யோ மச்சான், எங்க அக்கா சமைச்சதுல எப்பயா வாசம் வந்துருக்கு? அது உண்மைதான். ரெண்டாவது நாக்குல ருசியே இருக்காது. ஏய், என்னடி டீல சீனியை போடாம கொண்டு வந்திருக்க? 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். ஐயோ, அப்போ உனக்கு கொரோனா கன்ஃபார்மா? இல்ல மச்சான், டீல சீனி அதிகமா போட்டுடா, அத நக்கல் பண்ணு. நீங்க எடுத்துக்கங்க. புருஷன் தொடறத நான் தொட மாட்டேமா. போமா, ஒரு டீ கொடுத்து குடிக்கலாம் பாக்குறியா? போ போ. யாரையும் போய் நம்ம புள்ள தள்ளி இருந்தே கேட்போம். அந்த மூணாவதா மச்சான், சளி பிடிச்சு லொக்கு லொக்குன்னு இரும வரும். அப்புறம் மூச்சு திணறி போய் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதான். சொல்லிட்டு வரவங்க இந்த பாடுபடுத்துறேன். என்ன மச்சான் ஓடி வந்து நாய் மாதிரி இறக்குறீங்க? அது உள்ள இருந்து ஒரு டெஸ்டிங் பண்ணி பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்படி புலம்ப விட்டாயில, ஒருவேளை ஏய் உனத்தமா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? குடும்பமே மரண பீதியில உட்காந்துட்டு இருக்காங்க, உங்களுக்கு ரொமான்ஸ் கேக்குதா? எதிரிவா உள்ள போமா, உள்ள போன்ற. டேய் எங்கடா? மன்னிச்சிருங்க. எங்கடா தோக்க போற? நீ உள்ள போடா. மாமா மாமாவா? டேய் நான் பெரிய பாடா, உள்ள போடா. கதவை சாத்திக்கலாம். உற்சாகத்துல ஒரு முறையை மாத்திரா பாரு. இல்ல மச்சான், சும்மா பேசிட்டு தான் இருப்பாங்க, நீங்க அப்படிலாம் சத்தியா பண்ணாதீங்க. நம்ம மேட்டுக்குவாங்க. நான் எதுல விட்டேன்? நீ செத்து போயிட்ட. அப்படி ஒருவேளை நான் செத்து போயிட்டேன், என் கடனை 3 பேரும் அடிச்சுக்காம கிடிச்சுக்காம பிரிச்சு அடைச்சிருக்க மச்சான். டேய், உன் கடனை நாங்க அடைக்கணுமா? பாத்தியா டேட்ட? இது 5 மணி வரை வெயிட் பண்றேன். உனக்கு வருதா எனக்கு வருதா பாப்போம். இவ்வளவு நம்பி கடை வாங்கி கொடுத்தேன் பாரு. என்ன பண்றது? கூட புள்ள போயிடுச்சு. சரி போய் வச்சுட்டு வா போ. உருப்படியா அவனை ஒரு வேலை பார்க்க விட மாட்டாங்கல்ல. மாம்ஸ், என்ன உன்கிட்ட தனியா பேசணும். தனியா தானே இருக்கேன், பேசு. இப்படி தனியா இல்ல. ட்ரிக் வந்துட்டா சும்மா வேலை செய்யற நேரத்துல வந்து சொல்றி. என் ஃப்ரெண்ட் ஒருத்தி என்னோட வயசுதான், கொரோனா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. 1 வீக் ஆச்சு. அதுக்கு வாழ்க்கையை அனுபவிச்சு முடிச்சவங்களுக்கு கொரோனா வந்தா பரவாயில்ல, எதையுமே அனுபவிக்காத என்ன மாதிரி ஆளுங்களுக்கு கொரோனா வந்துச்சுன்னா பல பேர் வாழ்க்கை நல்லா இருக்கும். இப்ப நீ என்ன சொல்ல வர? நீ எல்லாத்தையும் பார்த்துட்ட, நான் என் லைஃப்ல எதுவுமே பார்க்கல. ஏய், உங்க அக்காக்கு எனக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங் லவ் தான். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்கல. அவன் சாவு பயத்துல இருக்கான், வந்துட்டா ரொமான்ஸ். ஹலோ சார், நான் லேப்ல இருந்து முருகன் பேசுறேன். கடவுளே கடவுளே, ஃபேமிலி மொத்தத்துக்கு கொரோனா டெஸ்ட் எடுத்தீங்கல்ல? எல்லாரும்
எல்லாருக்கும் நெகட்டிவ். ஹலோ ஈஸ்வரா, சொல்லுங்க டாக்டர். டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சா? முருகன் ஃபோன் பண்ண டாக்டர். எல்லாருக்கும் நெகட்டிவ். ஆமா, நம்ம வீட்ல தியான்னு ஒரு பாப்பா இருக்கால, அவ வயசு என்ன? ஒரு 13 வயசு இருக்கும் டாக்டர். வீடு வந்தாச்சு. பார்த்து பார்த்து இறங்குங்க. சார் போய் விளையாடு போ. போயாமல உங்களுக்கு பூஸ் வாங்கி தர முடியாது, உடைக்காம விளையாடுங்க. ரத்னசாமி ஜெயில இருந்து வந்திருக்கானாமே. ஆப்பா, ரத்னசாமி வெளியே வந்ததை நான் கேள்விப்பட்டேன். நம்ம எஸ்ஐட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சரிடா, எல்லாருமே கொஞ்சம் சூதானமா. மாப்பிள்ள காட்ஜிலா நம்மளே ஒரு மாதிரி குத்து பார்க்கறான். காட்ஜிலா மூஞ்சியை ஃபேஸ் டு ஃபேஸ் பாத்துறாத. இன்னைக்கு நாளே சுத்தமா வழங்காம போயிரும். அப்படியே அந்த 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 இத மாத்து. உங்களத்தான் வாங்கடா ஐயா. காட்ஜிலா கூப்பிடுது. வாங்கடா, அண்ணன் நடந்து வரீங்க. வாங்க வாங்க. எங்க போயிட்டு வரீங்க? எங்கடா போயிட்டு வரோம்? தியா பாப்பாக்கு பொம்மை வாங்கிட்டு வரோம். டாய்ஸ். டாய்ஸ். எந்த ஹாஸ்பிடல்ல பொம்மை விக்கிறாங்க? சொல்ல கேக்குறேன்ல. பாத்தீங்க? பாத்தீங்கல்ல? ஏன் 2 நாளா பார்த்தேன். பாத்தீங்கல்ல? ஆமா. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து ஏத்த மாதிரி ஸ்வீட் கடை இருந்துச்சு, ஸ்வீட் வாங்கலாம் போனேன். என்ன ஸ்வீட் வாங்க போனீங்க? இது மைசூர் பாக்கு, ஜிலேபி. ஆமா, இதெல்லாம் நீ யாருக்கு ஸ்வீட் வாங்க போனீங்க? ஏன் பொண்டாட்டி? பொண்டாட்டிக்கு. இவரு பொண்டாட்டிக்கு மட்டும் வாங்கி இருக்காரு. அப்ப மத்தவங்க பொண்டாட்டிக்கு யாரா வாங்குவா? அப்ப குழந்தைகளுக்கு யார் வாங்கி கொடுப்பா? இந்த குட்டி புலிக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்திருக்கீங்களா? இந்த மாதிரி கேவலமான ஒரு செல்ஃபிஷான மானம் கெட்டவங்கள பார்த்தது இல்ல. நானே கேட்டிட்டு இருக்க. கேளுடா. இப்படி வெக்க கெட்டு மானம் கெட்டவனா அப்படி நான் கேக்கல, அவனு கேட்ட கூட தடுத்தேன். அவ்வளவுதான். பொண்டாட்டி தான வாங்க போனேன். பொண்டாட்டி வாங்கிட்டு வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்களே. டேய் நில்லுங்கடா. இனிமேல் மொத்த பொண்டாட்டிகளுக்கு, மொத்த பிள்ளைகளுக்கு, ஏன் உங்க வருங்கால பொண்டாட்டிகளுக்கு கூட வாங்கி கொடுத்தேன். திருந்திட்டார் மச்சான். வா வா வா. டேய் இங்க வாங்கடா. திருந்தல. நீங்க எதுக்குடா ஆஸ்பத்திரியில இருந்து வெளிய வந்தீங்க? சொல்லேண்டா. எதுக்கு பொம்மை 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 வெளிய வந்தா எத்தனை தடவை சொல்றது? ஆஸ்பத்திரியில பொம்மை விக்கிறாங்க. நம்ப முடியலடா அத. ஏங்க கையெழுத்தே போட தெரியாம 3 பேனா வச்சிட்டு கையெழுத்து போட தெரியும் நீங்க சொல்றத நாங்க நம்ப போது. ஆஸ்பத்திரிக்குள்ள பொம்மை கடை வச்சிருக்காங்க, நாங்க சொல்றது நீங்க ஏன் நம்ப கூடாது? நம்ப கூடாது மச்சான். அநியாயமா இருக்கு. என்ன அநியாயமா இருக்கு? இப்ப நான் போடுறேன் பாருங்க. திருப்பதியில வந்து ஜிலேபி விப்பாங்கன்னு சொன்னா அது கூட நம்பர் கூட்டம் தானே நீங்க? உங்களை பத்தி தெரியாதான்? வாடா போலாம். என்ன உங்க தப்பா மறைக்கிறதுக்காக ஏன் தப்பா சுட்டி காட்டாதீங்க. இது எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல. புரியுதா? எதுக்கு நீங்க ஆஸ்பத்திரியில இருந்து வெளிய வந்தீங்க? இது வேற மாதிரி சரி பண்ணனும். இப்ப பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. பாருங்க இங்க பாருங்க. தியா பாப்பாவை கூட்டு போனோமா, வண்டியில போனோமா, அப்புறம் பொம்மை வாங்க போனோமா, டாக்டர் போன் பண்ணாரா, அப்புறம் டாக்டர் எதுக்கு போன் பண்ணாரு? அவர் ஆல்ரெடி டெஸ்ட் எடுத்தாரா? அந்த டெஸ்ட் எடுத்த எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸோட பேரு, ஊரு, ஏஜ் டீடைல்ஸ் எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்டாரு. அதுக்காக தான் போனோம். அத போன் போட்டே சொல்லிருக்கலாம்ல. எதுக்கு நேர்ல போனேன் சொல்லு. சீரியஸ்? ஓ சீரியஸ். அப்ப நம்மள சீரியஸ். நான் தான் சொன்னேன்லடா. எதுக்கு நம்ம போறோம் சொன்னேன்லடா. சொன்னேன்லடா. இந்த மாதிரி கேன பைய முட்டா பையல நம்மள கேள்வி கேக்குறான். சொன்னா கேட்க மாட்டியாடா? இந்த கேன பைய ஐயோ உங்க கேன பையன்னு சொல்ல மச்சான். என்னையா மச்சான், நான் போயிட்டு வந்துறேன். எதுவா இருந்தாலும் இவங்கிட்ட பேசிக்கோங்க. நான் வந்துறேன். ஐயா கூப்பிட்டாரா? கேட்கவே இல்லையா? கேட்கல. அது படிச்சவங்க இப்படி தான் கேட்கும். ஐயா டேய் உன்னிப்பா கூப்பிட்டாரு. அதான் சொன்னேங்க, அது படிச்சவங்க இப்படி தான் கேட்கும். கேவலப்படுத்துறாங்களே. ஈஸ்வரா வேணா ஈஸ்வரா, எல்லாத்தையும் கூப்பிட்டு விஷயத்தை சொல்லிடலாம். ஏதாவது தப்பாச்சுன்னா பெரிய பிரச்சனை இருந்தா. டேய் ஐயா முகத்தை பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. அவர் சந்தோஷமா இருக்கணும்ன்றதாண்டா ஆசையே. அதை எப்படி கெடுக்க சொல்ற? என்ன இருந்தாலும் உன்னை எதால தான் பார்ப்பாங்க. பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு ஒரு நிமிஷத்துல ஒதுக்கிடுவாங்க. ஏய் அவங்க வேணா அப்படிலாம் பார்க்கலாம், ஆனா நான் அப்படி பார்க்க மாட்டேன். ஐயா என்னோட ஐயா, குடும்பம் என்னோட குடும்பம்டா. இல்லடா, ஜோசியக்கார சொன்ன மாதிரி தியா பாப்பாக்கு தான் நடந்துச்சுனா. எதுக்குடா பூசாரி எல்லாம் சாமியா பாக்குறீங்க? முருகா நான் நம்புறேன்.
தப்பா எதுவும் நடக்க விட மாட்டேன். பசங்க தூத்துக்குடி பசங்க நம்ம மோசசன் ஷாப்பில் படு ஷார்ப்பு நிறையா சம்பவம் பண்ணியிருக்காங்க. மாம்ஸ், லைஃப் லாங் நீ என் கூடவே இருக்கணும். முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத. முடியாதுன்னெலாம் சொல்ல முடியாது, முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை, நடக்கவே நடக்காது. தேவையில்லாமல் என்னை பற்றி கற்பனை பண்ணுறதை விட்டுட்டு பேசாமல் கிளம்பி போகிற வழியை பாரு. ஏன் வேண்டாங்கிற? நீ சிங்கிள் தானே இப்போ? இது பாரு பூங்குடி, நான் உங்கள் அக்காவை லவ் பண்ணும்போது மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருந்துச்சு. வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்கன்னு நிறைய நாள் பயந்துருக்கேன். ஆனால் உங்கள் அக்காவை நான் உண்மையாக லவ் பண்ணேன். அவள் என்னை விட்டு போகும்போது ஏதோ ஒரு விதத்தில் நல்லது நடக்க போகுதுன்னு மனசு தேத்திக்கிட்டேன். இப்போ எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க. ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. அவரோட சந்தோஷத்தை நான் கெடுக்க விரும்பல. என்னால் எந்த பிரச்சனையும் வேணாம். நான் வீட்டில் பேசிக்கிறேன் ஈஸ்வரா. எனக்கு நீ வேணும். நான் உன் கூடவே இருக்கணும். பைத்தியமாடி நீ? ஒரு குழந்தை பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒண்ணுதான். என்னதான் எல்லாரும் தப்பா நினைப்பாங்க? சொல்லிக்கிட்டே இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா விட்டேன்னு வச்சுக்கோ. சேவல்ல சொல்லிட்டு இருக்க, சொல்றத புரிஞ்சுக்காம. அம்மா பூங்குடி நெல்லு. எல்லாமே எனக்கு இப்போ தானடா தெரிய வந்துச்சு. நீயும் இவ அக்காளை விரும்பினது, எனக்காக நீ அவளை வேணாம்னு சொன்னது. இப்போ இவளையும் நீ வேணான்னு சொல்கிற. ஈஸ்வரா, வாழ்க்கையில் நான் பண்ண தப்ப நீயும் பண்ணிடக்கூடாதுடா. பார்வதி, நானும் அவளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உசுருக்கு உசுரா விரும்பணும். ரெண்டு பேரும் வேற வேற ஆளுங்க. அவங்க அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு அவளை கூட்டிட்டு ஊரை விட்டே போயிட்டான். எங்க ஆத்தா கட்டாயத்தில் பாப்பாத்திய நான் கல்யாணம் பண்ணேன். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பார்வதி திரும்பி வருவான். என்ன கல்யாணம் பண்ணிக்க. என்னடி சொல்ற? ஏய், என்னைய நம்பி ஒருத்தி என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காடி. நான் எப்படி அவளுக்கு துரோகம் பண்ண முடியும்? சரி, நீ கிளம்பு. பார்வதி, நான் சொல்றேன், தயவு செஞ்சு கிளம்பு. நான் சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. ஏய் பார்வதி! அவ உசுரை காப்பாற்ற எனக்கு வேற வழி தெரியல. கருப்பை மேல பாரத்தை போட்டு பார்வதியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னோட ஆதிசமன் பிறந்தான். பாப்பாத்திக்கு தெரியாம குடும்பம் நடத்தணும். பாப்பாத்திக்கு ஒரு நாள் எங்க விஷயம் தெரிய வந்துச்சு. நான் கூட எல்லாத்தையும் முழுகிட்டு பொறுமையா இருந்தலாம் தான் நினைச்சேன். பொறுமையா இருக்க முடியலையே. ஏதோ ஒரு வேகத்துல கிளம்பி வந்துட்டேன். ஆனா உன் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சரிதா, நான் வரேன். நான் இங்க வந்ததும் உங்ககிட்ட பேசினதும் அவருக்கு தெரிய வேணாம். எனக்கு தெரிஞ்சா நான் உடஞ்சி போயிருவேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அது அப்படியே இருக்கட்டும். பார்வதி, பாப்பாத்தி பேசிட்டு போனதுக்கு அப்புறம் பார்வதி எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டா. இப்ப அவ எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு கூட தெரியல. ஈஸ்வரா, நான் சாகிறதுக்குள்ள அவ எப்படி என்னை தேடி வருவான்னு இந்த உசுரை
கையில பிடிச்சு நிக்கிறேன். நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கடா. உன்னை என் வீட்டில் ஒரு பிள்ளையாக்கி விரும்புறேன்டா.